பூமியினுடைய நிழலில் இருக்கின்ற சந்திரனினுடைய பரப்பில் விடும். ஸோ இதனால தான் அந்த சந்திரன் முழு சந்திர கிரகணத்தின் பொழுது இந்த நிழல் பகுதியினுடைய வடிவத்தை நீண்ட நாட்களுக்கு முன்னால் கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே அரிஸ்டாட்டில் பார்த்து இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது நம்முடைய பூமியினுடைய நிழல் வட்ட வடிவமாக இருப்பதை உணர்ந்து சில பகுதி சந்திர கிரகணங்கள் நடக்கும். ஆனால் இதுபோல் முழு சந்திர கிரகணம் 2028 டிசம்பரில் தான் நம்மால் பார்க்க முடியும். இன்றைய தினம் இரவு 9:57 தொடங்கி நாளை அதிகாலை 1:26 வரை ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வாக முழு சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது. முழு சந்திர கிரகணம் என்பது பூமியினுடைய நிழலில் சந்திரன் புகுந்து செல்வது. பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அந்த பூமியினுடைய நிழற்பகுதிக்கு சற்று மேலேயோ கீழேயோ சந்திரன் நகர்ந்து சென்றுவிடும். ஆனால் அரிய நிகழ்வாக இன்றைய தினம் பூமியினுடைய நிழல் பகுதியவே நம்முடைய சந்திரன் கடந்து செல்கிறது. பூமியோடைய நிழல் பார்த்தீர்கள் என்றால் வானிலே 14 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு கூம்பு வடிவத்தில் விரவி இருக்கும். இந்த நிழல் நம்ம சந்திரன் உள்ள தொலைவிலே சுமாராக 9000 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டதாக இருக்கும். இந்த பகுதிக்குள்ளே சந்திரன் முழுமையாக சென்று மறைவதை தான் முழு சந்திர கிரகணம் என்று சொல்கிறோம். அந்த முழு சந்திர கிரகண நிகழ்வானது இன்றிரவு 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. முதலிலே படிப்படியாக பகுதி சந்திர கிரகணமாக மாறி முழு சந்திர கிரகணம் என்பது இரவு 11 மணிக்கு ஆரம்பித்து நள்ளிரவு நடுநிசி தாண்டி 22 நிமிடங்கள் வரை முழுமையாக சந்திரன் பூமியினுடைய நிழலிலே மறைந்திருக்கும். ஸோ அப்படி முழு சந்திர கிரகணம் நிகழ்கிற பொழுது சந்திரனை பார்த்தீர்களானால் செந்நிறமாக காணப்படும். இது எதனால் என்றால் சூரியனிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்கள் நேரடியாக சந்திரன் மீது அந்த சமயத்தில் படாது. ஆனால் பூமியினுடைய வளிமண்டலத்திலே இந்த ஒளிப்பட்டு அங்கு நீல நிற கதிர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறது. நீல நிற கதிர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டு அதிகம் சிதறடிக்கப்படாமல் இருக்கின்ற செந்நிற கதிர்கள் வளிமண்டலத்தை தாண்டி பூமியினுடைய நிழலில் இருக்கின்ற சந்திரனினுடைய பரப்பில் விடும். ஸோ இதனால தான் அந்த சந்திரன் முழு சந்திர கிரகணத்தின் பொழுது செந்நிறமாக காணப்படுவது. இப்பொழுது வளிமண்டலத்திலே மாசு அல்லது தூசு துகள்கள் இருந்தால் இந்த சந்திரனுடைய ஒளி அளவு மாறுபடும், அதிக ஆழ்ந்த நிறத்துடன் காணப்படும். இதை கொண்டு நம்முடைய வளிமண்டலத்தினுடைய நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மேலும் இந்த சமயத்தில் சந்திரன் நிழலினூடே கிழக்கு திசையில் நகர்ந்து செல்வதை காணலாம். சந்திரன் இயல்பாகவே மேற்கிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி நகரும். ஆனால் புவி சுற்றுவதால் அது கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவது போல் தெரிகிறது. ஆனால் இந்த கிரகணத்தின் போது நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த நிழலினூடே சந்திரனானது கிழக்கு திசையிலே நகர்ந்து செல்வதை நம்மால் பார்க்க முடியும். மேலும் இந்த நிழல் பகுதியினுடைய வடிவத்தை நீண்ட நாட்களுக்கு முன்னால் கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே அரிஸ்டாட்டில் பார்த்து இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது நம்முடைய பூமியினுடைய நிழல் வட்ட வடிவமாக இருப்பதை உணர்ந்து நம்முடைய பூமியும் கோள வடிவம்தான் என்பதை நிரூபித்தார். பூமி மற்றும் சந்திர கிரகணங்கள் தோன்றுவதற்கு முக்கிய காரணமே நிழல்கள் ஒன்றின் மீது ஒன்று படிவதுதான் என்பதை ஆரியபட்டாவும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே இந்த நிகழ்வு இரவில் நிகழ்கின்ற இந்த சந்திர கிரகணம் என்கின்ற அற்புதமான நிகழ்வு அனைவரும் வெறுங்கண்களால் பார்க்கக்கூடியது. அனைவரும் வெறுங்கண்களால் இந்த நிகழ்வை பார்க்கலாம். கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. சென்னையில் உள்ளவர்கள் தொலைநோக்கி மூலம் பார்க்க விரும்பினால் BM பிர்லா கோளரங்கம் சென்னையிலே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தொலைநோக்கி வழியாகவும் பார்த்து செல்ல முடியும். மேலும் இந்த நிகழ்வானது இதற்கு முன்பாக இது போன்ற முழு சந்திர கிரகணம் என்பது நம்முடைய இந்தியாவிலே 2018 ஜூலை 27ஆம் நாள் தான் நடைபெற்றது. அப்பொழுதும் இங்கு இது போன்ற ஏற்பாடுகள் செய்திருந்தோம். இதற்கடுத்து இது போன்ற ஆழ்ந்த சிவப்பு நிறத்திலே சந்திரன் மாறக்கூடிய ஒரு பிளட் மூன் என்று பொதுமக்கள் அழைக்கின்ற இது போன்ற ஒரு நிகழ்வு 2028 டிசம்பர் 31ஆம் தேதி தான் நடைபெறும். அதாவது 29 புத்தாண்டு தினத்தினன்று தான் இதுபோல் நடைபெறும். இந்த நிகழ்வானது முழு சந்திர கிரகண நிகழ்வானது சுமாராக 1 மணி 22 நிமிட நேரங்கள் நீடித்திருக்கும். இதன் பின் சில பகுதி சந்திர கிரகணங்கள் நடக்கும். ஆனால் இதுபோல் முழு சந்திர கிரகணம் 2028 டிசம்பரில் தான் நம்மால் பார்க்க முடியும். இந்த கிரகணத்திற்கு மேலும் முக்கியத்துவம் எதனால் என்றால்
அதிக மக்கள் தொகை நெருக்கமுள்ள நாடுகளில் இருக்கிறவர்கள்லாம் இதை பார்க்க முடியும். வட அமெரிக்க, தென் அமெரிக்க கண்டங்களை தவிர மீது அனைத்து பகுதியில் உள்ளவர்களும் இதை பார்க்க முடியும். எனவே சற்றேறக்குறைய 600 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்வை இந்த முறை காண உள்ளார்கள்.